வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை குழம்பு தான் செஞ்சுருக்கோம். அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் இதில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது 4ஐயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 7 நம்பர் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை குழம்புக்கு கருவேப்பிலை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இப்போ 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் இருக்கணும். கருவேப்பிலையை நல்லா இது மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஏன்னா நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பூண்டு முழுசாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில். இப்போ இதில் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துடலாம். மேலெல்லாம் தெரிக்கும். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வற்றி வந்திருக்கு. இன்னமும் ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா இன்னமும் நல்லா எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அருமையாக கொதிச்சுட்டு வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்து செஞ்சதுனால அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம 1 வாரத்துக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அளவில் செஞ்சுருக்கோம். இதே நீங்கள் ஒரே நாளைக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காய்கறியும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சமையலெல்லாம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து செஞ்சோம்னா குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. இதுமாரி ஒரு குழம்பாக அரைச்சி சேர்த்து செஞ்சிட்டோம்னா இதனுடைய சத்துக்கள் பூரா சேரும். கருவேப்பிலை குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ஆரோக்கியமான சத்தான கருவேப்பிலை குழம்பு செஞ்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. கருவேப்பிலையில் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.